கொஞ்சம் ஸ்பாயிலர் தான், படம் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கருப்பு இந்த மூவி வந்து கம்ப்ளீட்லி வந்து சூர்யா சாரோட மூவி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஏன்னா சூர்யா சார் படம் தான் எப்படி இருக்கும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. எல்லா ஃப்ரேம்லையும் சூர்யா சாரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்தில் வந்து 40 நிமிஷங்களுக்கு தான் சூர்யா சாரோட என்ட்ரியே வருது. அப்படின்னா நீங்களே பார்த்துங்க, இது வந்து நிஜமாக சூர்யா சார் படமா இல்லைனா ஆர்ஜேபியோட படமா அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது மூவியில் ஒரு நாள் உங்கள் மகேஷ் கடைசி இருக்கு. உங்களை அன்புடன் வருவேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்வன் படத்தில் ரகுவரன் வந்து அர்ஜுன் கிட்ட ஒரு டைலாக் பேசுவார் பார்த்தீங்களா, ஒரு நாள் இந்த சிஎம் சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் உனக்கு என்னங்கிறது தெரியும். எவ்வளவு நிறை குறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு நன்றி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மரியாதைகள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன்னு உட்கார்ந்துருந்தால் மட்டும்தான் தெரியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நம்ம முடிவெடுத்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து ஆர்ஜேபி வந்துட்டு வேட்டக்கருப்பாக வரக்கூடிய நம்ம சூர்யா சார்கிட்ட வந்துட்டு சும்மா நீ சாமியாக இருந்துட்டு என்னை தண்டிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காது. நீ மனுஷனாக வந்துட்டு இந்த கோர்ட்டில் ஒரு அட்வொகேட்டாக வந்து இந்த இந்திரன்ஸுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் வந்து நீ நீதி வாங்கி கொடுத்துப்பாரு. வந்தால் தான் இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் இருக்கும், யார் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சவால் விடுறாப்புல. ஸோ இந்த சவாலை ஏற்றுக்கிட்ட வேட்டக்கருப்பசாமி வந்து என்னென்னா அட்வொகேட் சரவணனா அந்த கோர்ட்டுக்குள்ளே வராரு. வந்து இந்திரனுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் வந்து நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி. என்னடா படத்தோட கதைன்னு சொல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய கூஸ் பன்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு காட் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தகலப்படுத்தி எடுத்திருக்காப்ல வேட்டக்கருப்பசாமி. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு இந்த ஸ்டோரி நடக்கும்போதே வந்துட்டு பேரலே வந்து 2-3 சீனில் வந்து சிவிதா வரக்கூடிய அந்த சீனை வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அவங்களும் ஆர்ஜேபிட்ட வந்து அந்த பேபி கண்ணன் டீம் கிட்ட மாட்டியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இவங்க கேஸ் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது மாதிரி தான் எடுப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட், அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டோரி செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய இவங்களுடைய ஸ்டோரியில் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் வந்து டக்குன்னு வந்துட்டு கேஸ் எடுத்துடுறாங்க. டக்குன்னு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போது டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. பெருசாக வந்துட்டு இன் டீட்டெயில் இவங்களுக்கு இருக்க அந்த ஸ்ட்ராங்கான ஒரு 40 நிமிஷம் ஸ்டோரி வந்து சூர்யா சார் எல்லாமே வந்து இந்திரன்ஸும் அவங்களுடைய பொண்ணு வந்து கேரி ஓவர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய கேஸில் வந்து சுத்தமாக இல்லை. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஆர்ஜே பாலாஜி மட்டும்தான் நிற்கிறாரு. சூர்யா சார் வந்துட்டு ஒரு வேட்டக்கருப்பசாமியாக வந்துட்டு அப்பப்போ வராரு. செம்மையாக வந்துட்டு வேட்டக்கருப்பாகவே வாழ்ந்திருக்காரு. செம்மையாக நம்மளை வந்து வைப் பண்ணி விட்டுருக்காரு. நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்குது. இது எல்லாமே உண்மை தான். பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூர்யா சார் படம் மாதிரி எனக்கு வந்து தோணவே இல்லை. நீங்கள் நம்பலனால அதான் நிசம். பட் படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதை விட படம் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிட்டு மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக இந்த படம் சூர்யா சாரோட ஃபிலிமோகிராஃபியில் வந்துட்டு இந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக நம்ம வந்து சொல்லிடலாம். அடுத்து இந்த படத்தில் நினச்ச கேரக்டர் பற்றி பேசணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்துட்டு இந்திரன் சார்கிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறாங்க. மனுஷன் அவர் வாழ்ந்திருக்காப்புல அந்த கேரக்டரில். தன்னோட பொண்ணு வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுல வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து டென்ஷனாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்கன்றதை இந்திரன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அவருக்கு வந்து விஜய் சாரோட டைலாக்கை பேசி அவங்களுக்கு வந்துட்டு சிரிக்க வைக்க முயற்சி பண்ணக்கூடிய சீனாகட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து கடைசி நாளில் வந்துட்டு அந்த நகையை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அந்த டைமில் கொடுக்க முடியாமல் போயிடும். அந்த டைமில் வந்துட்டு அந்த உணர்ச்சி பூர்வமாக வந்துட்டு பேசக்கூடிய அந்த சீனாகட்டும். கடைசியில் வந்துட்டு அவர் கேஸில் ஜெயிச்சு கையிலேயும் நகை வாங்கிடுவார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க பொண்ணும் இறந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அவரோட அந்த எமோஷன்ஸை வெளிக்காட்டக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணாக வரக்கூடிய அனகாமா யாரையும் வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த 2 பேருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டோரி லைன் எதுவுமே இருக்காது. அண்ட் மூவியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகாக போன மாதிரி தான் நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா பார்த்துங்க. அடுத்து நம்மளுடைய வேட்டக்கருப்பாக நடித்த சூர்யா சார் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் வேட்டக்கருப்பாக வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இவர் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தெரிக்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூர்யா ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அந்த இந்திரன்ஸோட கனவுல வரும் பார்த்திங்களா, அந்த சீனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெருசாக காமிக்க மாட்டாங்க. அந்த 40 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு
ஆர்ஜேபியோட ஒரு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, ஐ மீன் ஆர்ஜேபினா வந்துட்டு அந்த கேங்கில் வந்து மன்சூர் அலிகான் அந்த டீமோட வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து சூர்யா சார் வந்துட்டு வருவார். அப்போ தான் சவால்லாம் நடக்கும்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல தான் வந்து சூர்யா சாரோட என்ட்ரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் சும்மா மிரண்டுட்டு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்துட்டு கருப்பாக வருவார் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் ஆர்ஜேபி. இன்ஃபேக்ட் அந்த படத்தோட வில்லனும் அவர் தான் வச்சுங்களேன். என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு டைரக்ஷன் வைஸ் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வில்லன் அந்த கேரக்டரை வந்து இன்னொரு நடிகருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜேபி தான் வந்துட்டு இருக்காரு. யாருக்குமே நம்ம பேசினே தான். சூர்யா சார் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் வர மாதிரி தான் வந்திருக்காரு. ஸோ அந்த வில்லன் ரோல் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வந்து ஒரு நல்ல நடிகராக போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவாகட்டும், ஸ்வஸ்திகா ஆகட்டும் அண்ட் சிவடா ஆகட்டும், இவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இந்த படத்தில் வந்து பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் த்ரிஷாவோட ரோல் இல்லைனா கூட அந்த படம் வந்து பெருசாக ஸ்டோரி வைஸ் வந்து பெருசாக வீக்லாம் ஆகாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியான் கேரக்டர் ஆகட்டும், ஆடுகளம் நிறையன் கேரக்டர் ஆகட்டும், இவங்களோட கேரக்டருமே பெருசாக வந்துட்டு பயன்படுத்தலை. அண்ட் நெகட்டிவ் ஷேடு வேலாராமமூர்த்தி இவர் வந்தாலே தெரியும் ஏதோ ஒரு நெகட்டிவ் ரோலில் தான் வந்திருப்பார் அப்படிங்கிறத இவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்டு இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டருக்கு வேறு ஏதாவது ஒரு நடிகரை யூஸ் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் வரும்போதே நமக்கு வந்துட்டு பழகி போச்சுலா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. அண்ட் லொல்லு சபா மாறன் வரக்கூடிய அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ டெக்னிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் கலைவனோட எடிட்டிங் அண்ட் சாய் அபேங்கரோட மியூசிக்கு சமத்தனமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாய் அபேங்கரோட மியூசிக் டெஃபினட்டாக இவர் வந்து பாராட்டி ஆகணும். படத்தை வந்து தன்னோட தோளில் தாங்கி சுமந்திருக்கார் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ராத்ராசன் சாங்கும் கருப்பா கூடவா சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்துட்டு அதை களப்படுத்தி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் வந்துட்டு இவரோட அந்த சிங்கர் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. விஎம் மகாலிங்கம் சிங்கர் கேட்க வேணாம். 18ஆம் படி பாட்டை சும்மா பின்னி பெடல் எடுப்பார். அப்பேற்பட்ட சிங்கரை வந்துட்டு இந்த 2 பாட்டையும் வந்து பாட வச்சிருக்காரு அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு நல்ல டிசிஷன். அண்டு நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அதனோட எஃபெக்ட் இன்ஃபேக்ட் ஆடியோ லாஞ்சில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு இருந்திருக்கும். தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாங் பார்க்குறது அந்தளவுக்கு தான் இருந்தது. டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், தேட்டரில் பார்த்தா நமக்கு என்ஜாய் பண்ணணும், அந்த லெவலுக்கு இருந்தால் படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் ஹிட்டு தாங்க. மக்கள் வந்து அதிகமாக தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அண்டு கருப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து டெஃபினட்டாக இந்த படம் ஹிட்டு. அண்ட் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் இது வந்து சூர்யா படம் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் சூர்யா படம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சூர்யா இருப்பாப்பில். அண்ட் சூர்யாவோட நடிப்பு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு சீனில் வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியல. 40 நிமிஷம் கழித்து தான் சூர்யா வராரு. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த படம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.